மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் முதல் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்றைக்கு நடைபெற்றது. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? 2வது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஒரு ஆண்டு ஃபுல்லாக விஜய் என்ன பண்ணார்? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது ஒரு மாநாடு நடத்தினார், அதுக்கப்புறம் பரந்தூர் போனார். இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே செய்யலை. சில ட்விட்டர் அறிக்கைகளை விஜய் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தார். அதாவது விஜய் மேலே விமர்சனங்களே வர ஆரம்பிச்சிச்சு. எப்படிப்பட்ட விமர்சனங்கள்னால், பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற மாதிரியும், அதே அதாவது அரண்மனையை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறார் ராஜா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ட்ரால்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அரசியல் தலைவராக வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து தனி ஃப்ளைட்டில் திரிஷாவோட போய் கோவாவில் போய் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை அட்டன் பண்ணார். சரி, ஓகே, ஏதோ கூட நடிக்கிற நடிகை அவங்க கூப்பிட்ருக்காங்க, போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வீட்டு தலைப்பொங்கலில் போய் விஜய் அரிசியெல்லாம் அள்ளி போட்டு அந்த அந்த குடும்ப விழாவில் அவர் கலந்துக்கிட்டார். அதாவது முதலாம் ஆண்டு சாதனைகள்லாம் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் முதலாம் ஆண்டு சாதனைகள் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுதானே அவர் பண்ணியிருக்காரு. பண்ணதை நம்ம சொல்லி காமிச்சாதானே அவருக்கும் தெரியும். அவர்களோட சகநடிகையோட திருமணத்துக்கு போகிறாரு. சகநடிகையோட திருமணத்துக்கு போனது விட்டுருங்க. ஏன் அதாவது தலைப்பொங்கலில் அரிசி அள்ளி போட்டு குடும்ப விழா மாதிரி பண்ணார். ஏன் பண்ணார்? எதுக்கு பண்ணார்? எனக்கு புரியல. இதே தலைப்பொங்கலை டிவிகேல எத்தனையோ பேர் சென்ற ஆண்டு பொங்கல் அன்னைக்கு தலைப்பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அழகாக கொண்டாடி இருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு சரி விடுங்க, இதுதான் அவர் செஞ்ச சாதனை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அது எங்கே வச்சுருக்காரு? மாநாடு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பந்தல் போட்டு நல்ல தொண்டர்கள் நல்ல விசாலமாக வர வச்சு அருமையாக அந்த மக்களோட மக்களாக இந்த விழாவை நடத்தியிருக்கலாம். அதாவது அவர் சொல்கிறாரு, எளிய மக்களின் கட்சி டிவிகேன்னு சொல்கிறாரு. இது 5 ஸ்டார் ஹோட்டலில் 2வது ஆண்டு தொடக்க விழாவை நடத்துகிறாரு. ஒரு 2000 பேருக்கு மட்டும்தான் அழைப்பிதழ் கொடுத்ததாகவும், ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா வெளியிலே சாப்பாட்டு கூட தள்ளுமுள் நடந்துச்சுங்கிறது மாதிரியெல்லாம் செய்திகள் வருது. இந்த மேடையில் கூட விஜய் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக பேசுன மாதிரி தெரில. முதல் ஆண்டில் நாங்கள் இந்த சாதனை பண்ணோம், அந்த சாதனை பண்ணோம், எதுவுமே அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, எதுவுமே அதை பற்றியும் பேசலை. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது மும்மொழி கொள்கையை அவர் எதிர்க்கிறேங்கிறத தெரிவிச்சிருக்காரு. அதில் மட்டும்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் அதாவது டிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு, அதாவது மறைமுகமாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இதில் விளையாட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாஜக மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. டிஎம்கே அது எதிர்க்க தான் செய்யுது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியான வாதமாக எனக்கு தெரியல. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கெட் அவுட் மோடின்னு டிஎம்கேவும், அதாவது கெட் அவுட் ஸ்டாலின்னு பாஜகவும் சொல்கிறதாகவும் சொல்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஹேஷ்டேக் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு டக்குன்னு ஓடி போயிடுறாங்க. எங்கேந்திரா வரீங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ட்விட்டர் அரசியலை இவரே ஆதரிக்கிறாரு. அதாவது மக்களாக அரசியல் பண்ணுறது தான் நியாயம், அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்களுடைய தொண்டர்கள் நடுவில் போய் போட்டு வர்றது, அப்போ ட்விட்டர் அரசியலை ஆதரிக்கிறாரு, அந்த மாதிரி செய்கிறவங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு அப்படி தானே நம்ம பார்க்கணும். இப்போ இளைய தளபதியாக இருந்தார், தளபதினார், பல விஷயங்கள். இப்போ அஜித்தோடைய ரசிகர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் போட்டி ட்விட்டரில் தான். இப்போ தான் அசிங்கங்கள் எல்லாம் ட்விட்டரில் தானே நடக்குது. அஜித்தோட ரசிகர்களை இவங்க விஜயோட ரசிகர்கள் அசிங்கமாக திட்டுறது, கண்டபடி அதாவது ஒரு வரைமுறை இல்லாமல் பேசுறது, அஜித்தோட ரசிகர்கள் விஜய் வரைமுறை இல்லாமல் பேசுறது, இவங்கெல்லாம் இதை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு தானே அப்போ நம்ம எடுத்துக்கணும். அப்போ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சொன்னார், அதை மட்டும் எதிர்க்கிறார். சரி, இவ்வளோ வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர் டிஎம்கே வெளிப்படையாக எதிர்க்கிறாரு, ஏன் பாஜக வெளிப்படையாக எதிர்க்க மாட்டேங்கிறார்? பாஜக ஒரு சைலண்ட்லேயே வச்சிருக்காரு. என்ன காரணம்? அது வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு இன்னும் தைரியம் வரலைன்னு எடுத்துக்கிறதுக்கா, இல்லை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டேங்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குன்னு எடுத்துக்கிறதா, என்னன்னு எடுத்துக்கிறது புரியல. ஸோ அதே போல் கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின், கையெழுத்து இயக்கம் இன்றைக்கி தான் ஆரம்பித்து வச்சார் விஜய் அவர்கள். கையெழுத்து போட்டு அதில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மறுத்துட்டார். அதில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு, அந்த மாதிரிக்காக அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் கையெழுத்து போட மறுத்தது ஒரு சர்ச்சையாக இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட்டுங்கிற அந்த ஹேஷ்டேக்கில் கையெழுத்து போடுறதுக்கு மறுத்துட்டார். ஏன் மறுத்துட்டார்னா, அவர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் தாவேக்காவோட தொண்டரோ கட்சியில் எந்த விதத்துலேயும் உறுப்பினரோ எதுவுமே கிடையாது. அவருடைய பாயிண்ட் என்னென்னா, அவர் இந்த கட்சிக்கு ஆலோசனை வழங்க வந்திருக்காரு, இந்த கட்சிக்கு ஆலோசனை வழங்குறாரு, அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரே தவிர இந்த கட்சியில் எந்த விதத்துலேயும் அவர் தொடர்பு இல்லாதவர். அவர்
அவர்கிட்ட கொண்டு போய் இதில் கையெழுத்து போடுங்கன்னு புஷி ஆனந்த் அந்த மேடையில் கொடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தப்பு. புஷி ஆனந்த் மேலே தான் இப்போ நம்ம தப்பு சொல்லணும். நாகரிகமாக அது கொடுக்காம இருந்தால் இப்படி ஒரு விஷயம் வெளியிலே வந்திருக்காது. கொடுத்ததுனால அவர் முடியாதுன்னு மேடையிலே மறுத்ததுனால அது வெளியில் வருது, அவ்வளோதான். அதே போல் சீமான் அவர்களை வந்து ட்ரால் பண்ணுற மாதிரி வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படிலாம் பேசியிருக்காரு இல்லையா? ஆமாம்மா, சீமான் அவர்கள் வந்து ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா கோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க, ரெண்டுக்கும் நின்னா அவர் கச்சாமுச்சான்லாம் பேசினார். நடுவில் லாரியில் அடிபட்டு செத்துருவா அப்படி இப்படிலாம் பேசினார். அதெல்லாம் விடுங்க, நம்ம அந்த சீமான் அளவுக்கு நம்ம பேச வேண்டாம். பட் இருந்தாலும் சீமானை தாக்கி பேசியிருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். இப்போ வந்து சீமான அடிப்படையாக வச்சு அதை பேசலை அவர். இருந்தாலும் சீமான் பேசின மாதிரி வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோன்னு பேசியிருக்காரு அந்த மேடையில். அது வந்து அதாவது சீமானை கலாய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு ஆரம்பிக்க போகிறார், விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்லும்போது சீமான் வந்து விஜய் வந்து தம்பி தம்பின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறார். விஜயன் தம்பி விஜயன் தம்பின்னு பேசிட்டே வந்தார். காரணம் என்னென்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தா நம்ம வந்து விஜயோட இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீமானுக்கு இருந்துச்சு. ஏன்னா சீமான் வந்து பல வருடங்களாக போராடிட்டு வர்றாரு அரசியலில், ஏதோ ஒரு இடத்த பிடிக்கணும்னு. அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து ஒரு இடத்த வந்து அவரால் பிடிக்க முடியல. அதனால் விஜயோட இணைஞ்சா நம்ம கட்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சீமானை எங்கேயுமே முன்னிறுத்தல. சீமானுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம பல இடங்களில் சீமானை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுது அவங்களுக்கு? அது வந்து சீமானுக்கு வந்து கோவத்தை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதிர்பார்ப்பு வந்து டோட்டலாகவே பூர்த்தியாகாமல் போயிடும் போலியா அப்படிங்கிற ஒன்றும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் சீமானுக்கு பெரிய பின்னடைவு, அது சீமானுக்கு தெரியுது. புரியுது அவங்களுக்கு? அது 2 பாயிண்ட் வந்து சீமானுக்கு வந்து விஜய் மேலே கோவத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சுங்கிறது தான் உண்மை. அதனால் வந்து விஜய் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி கடுமையாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார் சீமான். விஜய் வந்து ஏன் சீமானோட இணையலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, சீமானோட விஜய் இணைஞ்சா சீமான் வந்து ஒரு ஆளுமையான மனிதராக எல்லா இடங்கள்லையும் காட்டிக்கிறாரு. ஓவராக கோவப்படுறது, திட்டுறது பார்த்திருக்கோம். நம்ம பல காணொலிகள் பல வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம்ல. சீமான் வந்து ஒரு முரட்டுத்தனமாக பேசக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பல இடங்களில் குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து சீமான் வந்து விஜயோட ரொம்ப ஒரு சீனியர் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால விஜய் ஏதோ ஒரு இடத்துல சீமானோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். அதுக்கு சூழ்நிலை வந்து விஜய்க்கு உருவானா விஜய்க்கு கஷ்டம், விஜயோட லீடர்ஷிப்க்கு கஷ்டம். அதனால் சீமானை வந்து தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு விஜய் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஸோ இதனால் வந்து 2 பேருக்குள்ள கட்சி தொடங்கினதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால் சீமான் வந்து விஜயை தாக்கி பேசுகிறதும், விஜய் வந்து இன்டைரக்டாக சீமானை அட்டாக் பண்ணி பேசுகிறதும் ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து பெரியார் இஷ்யூ கையில் எடுத்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. ஆனால் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு தாவேக்காவோட. ஆனால் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வந்து அதற்கு வெளிப்படையாக வந்து எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ இந்த மேடையில் ஏதாவது பேசுவார்னு பார்த்தோன்னா இந்த மேடையிலையும் அதை பற்றி எதுவுமே குறிப்பிடல இல்லையா? சார், அவர் வந்து எதுக்குமே பதில் சொல்கிறது இல்லை சார். அதாவது வந்து இந்த மாதிரி சர்ச்சையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி, இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி, ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ளே நம்ம போய் கேட்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கார். புரியுது அவங்களுக்கு? அது தப்பு. அதாவது ஒரு அரசியல் தலைவர் கிரியேட் பண்ணல, ஏற்கனவே வந்த சர்ச்சைக்கு ஒரு சர்ச்சைக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும்ல. அந்த பதில் சொல்லும்போது அந்த பதில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி இருந்தால் தான் அந்த பதிலை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அந்த மெச்சூரிட்டி இல்லை, அதனால தான் அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை நான் கேட்குறேன். விஜய் வந்து இது வரைக்கும் ஏன் வந்து பெரியாரை பற்றி பல விமர்சனங்கள் வந்து சீமான் பேசின போது கூட எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஊடகங்கள்லாம் பெரிய லெவலில் அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. பொதுமக்கள் மேலுமே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது சீமான் மேலே, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் கொள்கைக்கு வந்து பெரியார் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அவரை பற்றி ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறது? உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து இது வரைக்கும் சொல்லலை? அப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்து சொல்லலை? இந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. இந்த மேடையிலையாவது ஏதாவது ஒரு வார்த்தையாவது அதை பற்றி பேசியிருக்கலாமே. ஒரு வார்த்தை கூட அது பேசாமல் இது வரைக்குமே தவிர்த்துக்கிட்டே வராரு. ஒரு அரசியல் தலைவருங்கிறாரு. பல விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்காரு சார். இன்னும் பல ஆண்டுகள் வந்து இவர் ட்ராவல் பண்ண வேண்டி வரும். இந்த அரசியல் களத்துக்குள்ளே எத்தனையோ விஷயங்களை அவர் பார்க்க வேண்டி வரும். அப்போ எதுக்குமே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சர்ச்சையான விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் நாகரிகமாக ஒதுங்கிறது நல்ல விஷயம்னு இவர் நினைக்கிறாரா? எனக்கு புரியல. இவருடைய அரசியல் கோட்பாடு என்னங்கிறது எனக்கு தெரியல. 1967 ஒரு மாற்றம் நடந்தது, 77 ஒரு மாற்றம் நடந்தது, திமுக அதிமுக ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி 2026 ஒரு மாற்றம் நடக்கும், தாவேக்கு ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறார் இல்லையா விஜய் சார்? அவர் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாரு. 77 ஒரு மாற்றம் நடந்தது, 67 ஒரு மாற்றம் நடந்தது, இதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாற்றங்கள் வந்து இந்த 2 கட்சி தான் பல வருடங்களாக நம்ம, அதாவது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டை வந்து பல வருஷங்களாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு காலத்துக்கு
முன்னாடி ஆட்சி பண்ணிச்சு. காமராஜர் இருந்தார். காங்கிரஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு இது வரைக்கும். இன்னிமே வந்து டிவிகே பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தன்னுடைய அரசியல் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் வந்து ஸ்டெடியாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. பல விஷயங்கள் அவர் கையில் எடுக்க மறுக்கிறாரு. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பெருகி போச்சு, திருட்டு கொள்ளை என்னென்னமோ இருக்குது நாட்டில். எதுவுமே வந்து அவர் குரல் கொடுக்குற மாதிரி தெரியல. எதை பற்றியும் அவர் பேசுகிற மாதிரி தெரியல. மேலோட்டமாக பேசுகிறாரு. எல்லாமே வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாமே மேலோட்டமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு பேசினார் இல்லையா, இன்னைக்கு பேசினதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த மும்மொழி கொள்கையை தவிர ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று சொன்னாரா? கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, 26 நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், 26 நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. 26 நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க? என்ன வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க? மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க? மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நாயகனா, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவனா எப்படி நீங்கள் மாற போகிறீங்க? மக்கள் ஓட்டு போடணும்னா சார், விஜய் செய்கிற ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? விஜய் கிட்ட என்னமோ ஒன்று பிடிக்கணும். விஜய் வந்து இது வரைக்கும் ஒரு நடிகராக மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்து தலைவராக வந்து அவங்களுடைய தாவேக தொண்டர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க, தலைவராக சொல்கிறாங்களே தவிர பொதுமக்கள் வந்து விஜய் தலைவராக பார்க்குறாங்கன்னா பார்க்கல. சின்ன வயசு பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த 18 இயர்ஸை கிராஸ் பண்ண அந்த சின்ன பசங்க வந்து விஜய் மேலே ஒரு தாக்கத்தில் இருக்காங்க. உண்மை. அந்த பசங்க வந்து இப்போ ஓட்டு போடுவாங்க. முதல் தடவையாக ஓட்டு போட வர இளைஞர்கள் அவர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் பத்தாது. பல பேர், அதாவது வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத் தலைவன் எல்லாருமே விஜய் விரும்பி போட்டால் தான் அந்த மெஜாரிட்டிங்கிறத வந்து எடுக்க முடியும். குடும்பத்தில் ஒரு ஓட்டு 2 ஓட்டுலாம் பேசினார் இல்லையா, அது வந்தாலே போதும் ஆட்சி. சார், குடும்பத்தில் ஒரு ஓட்டு 2 ஓட்டு வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது சார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வந்து ஒரு ஓட்டு 2 ஓட்டு வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிருவீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி, ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் வரணும்னா முதல்ல வந்து இன்னைக்கு ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து நிற்க போகிறீங்க. இதுக்கு நடுவில் யாரோட கூட்டணி அமைக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு காலகட்டத்தில் 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன், ஏடிஎம்கேவோட கூட்டணியா இல்லை வந்து டிஎம்கேயோட கூட்டணியா, யார் விஜயகாந்த் வந்து யாரோட கூட்டணி அமைக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து டிஎம்கேக்கு போகிறதா கடைசி நிமிடம் வரைக்கும் சில பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்கேக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் ஏடிஎம்கே வந்து விஜயகாந்தோட கூட்டணி வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தந்திரங்கள்லாம் இருக்குது சார் அரசியலுக்குள்ளே. இதெல்லாம் வந்து அவர் தாங்கி வந்து நிற்பாரா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். எடுத்தோடனே ஒரே வருஷத்துக்குள்ளே நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், ஆட்சியை பிடிச்சிருவேன்னா 234 தொகுதி நிற்கணும். முதல்ல 234 தொகுதி யாரோட கூட்டணி வைக்க போகிறீங்க, எப்படி கூட்டணி வைக்க போகிறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மறைமுகமாக ஒரு பேச்சு இருக்குது. அதாவது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது உண்மை. எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கட்சி. அவங்க விஜய் கேட்குற எல்லா சீட்டையும் அவங்க கொடுத்துட மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்போ 2 பேருமே ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க, கூட்டணியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல பெரிய தலைவர் இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது அவர் வந்து நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு அவர் சொல்லுவார். விஜய் என்ன சொல்லுவார், நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு இவர் சொல்லுவார். அப்போ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 2 விஷயங்களில் வச்சு செய்கிற விஷயங்கள் கிடையாது சார். பல விஷயங்கள், பல கணக்குகள் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது விஜயோடைய அரசியல் வந்து இன்னமும் முழுமையான பக்குவப்படாத அரசியலாக தான் நான் பார்க்குறேன். 2026 அவர் தனித்து நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தனித்து நின்னா 5 முனையாக பிரியும் போது திமுகவுக்கு தானே சாதகமாகும்? இல்லை சார், தனிச்சு நிற்கிறது 234 தொகுதியிலும் விஜயே நிற்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே சின்ன கட்சிகளை இணைச்சா கூட சாத்தியமே கிடையாது. சின்ன கட்சிகள் இணைச்சா கூட அந்த சின்ன கட்சிகள் யாரு என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சின்ன கட்சிகளுக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறது முக்கியம். இதில் வந்து ஜாதி கட்சிகளும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு ஓட்டு கொடு, உனக்கு ஒரு ஓட்டு கொடு அப்படிலாம் இருக்காங்க. நிறைய பஞ்சாயத்து இருக்குது சார். இதுக்குள்ளே ஒரு கூட்டணி என்பது விஜய் யாரோடு ஒரு பெரிய தலைவரோடு வைக்கணும், பெரிய கட்சியோடு வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கணிசமான ஓட்டு வாங்க முடியுமே தவிர விஜய் தனிச்சு நின்று எல்லா இதுலேயும் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதே போல் அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகி ஆதவ அர்ஜுனா வந்து எங்ககிட்ட பணம் வேணால் இல்லாமல் இருக்கலாம்,
அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்போ ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அங்கே மேடையில் அவர் ஏறி அப்படி பேசுகிறாரு, எங்கள்கிட்ட பணம் வேணாம் இல்லாமல் இருக்கலாம்னு. அவர் யார் என்ன அப்படிங்கிற விவரம் எல்லாருக்குமே தெரியும். சரி, மக்களுக்கு இப்போல்லாம் வந்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிச்சு சார். ஆதவ் அர்ஜுனாங்கிறது லார்டின் மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லார்டின் மார்ட்டின் அவர்கள்கிட்ட எவ்வளோ கோடிகள் இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இவர் ஏன் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இது பல விஷயங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் போது எங்ககிட்ட பணம் வேணா இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மேடையில் சொல்கிறாருன்னா அது நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்கணும். அது விஜய் அவர்களே லாஸ்ட் படத்துக்கு 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினான்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, விஜய் அவர்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவரும் எங்கிட்ட பணம் இல்லைன்னு தான் அவர் சொல்லுவார். இதெல்லாம் வந்து எங்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட பணம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிறது சகஜம்தான். ஆனால் இருக்கா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். விஜய்கிட்ட என்ன பணம் இருக்குது, அவர் ஆதவ் அர்ஜுனாட்ட என்ன பணம் இருக்குது, எல்லாமே மக்களுக்கு தெரியும். சரி, இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு செல்வாக்கோடு இருந்த புஷி ஆனந்த் இப்போ ஒரு ஓரம் கட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கார். அவர் யாருமே அவரை பற்றி பேசலை பாருங்கள். அது அப்படி தான். அதாவது வந்து பெரிய பெரிய முதலைகள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் புஷி ஆனந்த் ஒரு ஓரம் கட்டப்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சார், இதெல்லாம் வந்து அரசியலில் என்ன நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்லுங்க, சிவாஜி கணேசன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் நானும் 234 தொகுதியில் நிற்க போகிறேன், எனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 234 தொகுதியில் நின்னார். அவரே டெபாசிட் இழந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக வந்தார், நிஜமாகவே ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தார், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் நினைச்ச இலக்கை அடைய முடியல. அது பல காரணங்கள். அதாவது வந்து ஒரு காலத்துக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார், அதுக்கப்புறம் அவர் இலக்கு என்னவாக இருந்தது, சீஃப் மினிஸ்டர் இலக்காக தான் இருந்தது. அது அடைய முடியல. காலம் வந்து வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்துருச்சு. பல விஷயங்கள் இருக்குது சார், இதுக்குள்ளே ஒரு விஷயம் கிடையாது சார். அதாவது எதிர்பார்க்காத ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து தலைவராக வந்து உட்காந்துருவாங்க, அவங்கள மக்கள் ஒத்துப்பாங்க. எதிர்பார்க்குறவங்க வர முடியாமல் போயிடலாம். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் வந்து செல்வாக்குள்ள ஒரு நடிகர், இனிமேல் செல்வாக்குள்ள ஒரு தலைவனாக மக்கள் பார்க்கணும். செல்வாக்குள்ள தலைவனாக இனிமேல் ஒரு பண்ணுவாருங்கிறது மக்கள் நம்பணும். இந்த மாதிரி வந்து விஜய் வந்து சும்மா, அதாவது மேம்போக்காக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த மாதிரியான அழுத்தமான பதிவுகளை மக்கள்கிட்ட பண்ண முடியாது. அதன் மூலமாக அவர் வெற்றி அடைகிறதும் கேள்விக்குரியதான் இருக்கும். பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டி வரணும், இன்னும் வந்து அவர் இன்னும் அரசியலை வந்து திறமையாக கையாளணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா குறித்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.